அழகான முறையில் இங்கே எடுத்து சொன்னீங்க. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு கூற்றையும் எடுத்து வச்சீர்கள். அதாவது துர்ரே மன்சூரில் இடம்பெற்றிருக்கிறது, கூலு இன்னஹு காத்தமுல் அன்பியா வலா தகூலு லா நபிய பாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என்று கூறுங்கள், ஆனால் அவர்களுக்கு பிறகு நபி இல்லை என்று கூறாதீர்கள் என்று ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு கூற்றை நாம் இங்கே எடுத்து வைத்தோம். மார்க்கத்தில் பாதியை ஆயிஷாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே இதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து பல்வேறு மார்க்க அறிஞர்கள், இமாம்கள் இந்த லா நபிய பாதி என்பதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கத்தையும் இங்கே நாம் எடுத்து வைத்தோம். அந்த விளக்கத்தை தான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தும் கொடுத்து வருகிறது. ஷரியத்துடைய எந்த நபியும் இனி தோன்ற முடியாது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்தை கொண்டு வந்த இறுதி நபி என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஏற்றுக்கொள்கிறது. திருக்குர்ஆன் இறுதி வேதம் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு புதிய வேதமோ ஒரு புதிய ஷரியத்தோ இனி வரப்போவதில்லை. மாறாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டை முழுமையாக பின்பற்றி அவருடைய தாசராக அவருடைய அடியாராக நபி வரலாம் என்று நாம் திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் மிக தெளிவான முறையில் விளங்கிக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலத்தில் தோன்றுவார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் தோன்றுவார்கள் என்று எல்லா பிரிவுகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு மசி தோன்றுவார் என்று எல்லா பிரிவுகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹ்தி நபியாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பார்கள். நபியுல்லா என்று 4 முறை கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் திக்ருத் தஜ்ஜால் என்கின்ற பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வரக்கூடிய அந்த இமாம் மஹ்தி நபியாக இருப்பார்கள் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். எனவே இன்று இவர்கள் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, எனவே எந்த நபியும் இனி தோன்றக்கூடாது என்று இவர்கள் கூறினாலும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹ்தி நபியாக இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆம், அவர் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாக அவருடைய உம்மத்தில் இருந்து நபியாக வரலாம். சித்திக்குகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் தோன்றலாம் என்பதற்குரிய திருக்குர்ஆன் வசனங்களை நம்ம எடுத்து வச்சோம். அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக பின்பற்றுபவர்களுக்கு அல்லாஹ் 4 பதவிகளை வழங்குகின்றான். நபி, சித்திக், சுஹதா, சாலிஹீன் என்கின்ற 4 பதவிகளை வழங்குகிறான் என்பதை நம்ம கடந்த நிகழ்ச்சியில இந்த திருக்குர்ஆன் வசனத்தை 4வது அதிகாரம் 70, 71வது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்தையும் எடுத்து வைத்து நாம் விரிவான முறையில் விளக்கியிருந்தோம். எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் முட்டையாக ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்று சொல்லவில்லை. மாறாக ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹ்தி, அந்த மசி நபியாக இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். மாறாக அவர்கள் உம்மத்தி நபியாக இருப்பார்கள். ஒரு புதிய ஷரியத்தை கொண்டு வர மாட்டார்கள். மாறாக ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாக இந்த பதவி எனக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதிட்டார்கள். நான் மலையளவு நன்மைகள் செய்திருந்தாலும் நான் ஒரு பொருட்டாக இருந்திருக்க மாட்டேன். மாறாக ஏந்தல் எம்பெருமானார் ஹஜரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி கீழ்ப்படிந்து நடந்ததின் காரணமாக இந்த பதவி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் சில கேள்விகளும் வந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கும் நாம் செல்வோம். அந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது சகோதரர்கள் அந்த சந்தேகங்களை, அந்த கேள்விகள் அவர்கள் கேட்பதன் மூலமாக நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் நாங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த திருக்குர்ஆன், ஹதீஸ் எந்த விஷயத்தில் எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளை இங்கே நாங்கள் விளக்கி அதற்கு பதில் தர நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் கேள்விகளுக்கு செல்வோம். லா நபிய பாதிக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்து இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு, ஆஹிருல் அன்பியா, நபிமார்களில் கடைசியானவன் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல வருது, முஸ்லீம்ல வருது. இது ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. அப்போ மிக தெளிவாக ஆஹிருல் அன்பியானா நான் நபிமார்கள் கடைசியானவன் என்று சொல்லியிருக்காங்களே, இதுக்கு என்ன விளக்கம் தருகிறீங்க? இதுவும் நல்ல
கேள்விதான். நியாய உணர்வு கொண்ட மக்கள் பதில் எதிர்பார்க்கின்ற ஒரு கேள்வி என்றே சொல்லலாம். இந்த மாதிரி கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒரு கருத்தை கூறியிருக்கும் போது அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்வதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒருபோதும் உரிமை இல்லை என்பதை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து முழுமையான முறையில் 100க்கு 100 ஏற்றுக்கொள்கின்றது. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னி ஆஹிருல் அம்பியா, அதாவது நபிமார்களில் நான் கடைசியானவனாக இருக்கிறேன். ஆஹிர் என்று சொன்னால் கடைசி என்றுதானே பொருள். ஆஹிர் என்ற இந்த சொல் அரபி சொல்லாக இருந்தாலும் தமிழ் தெரிந்த மக்களுக்கு கூட ஆஹிர் என்று சொன்னால் கடைசிங்கிறது சாதாரண தெரிய ஒரு விஷயம் தானே, இது கூட உங்களுக்கு தெரியவில்லையா என்ற அளவுக்கு சிலர் நம்மிடம் கேள்வி கேட்கிறார்கள். நியாயமான உணர்வோடு கேட்கின்ற கேள்விதான். இதற்கு நாம் பதில் தர கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் சகோதரர்களே, இங்கேயும் நாம் ஒன்றை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸிலும் கூட சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இங்கேயும் கூட அந்த ஹதீஸை முழுமையான முறையில் இந்த ஆலிம்கள் எடுத்து வைப்பதில்லை. எங்கெல்லாம் கடைசி நபி என நிரூபிக்க இவர்கள் முயல்கின்றார்களோ அத்தனை ஹதீஸிலுமேயே அதற்கு முன்னால் வருகின்ற அல்லது அந்த ஹதீஸுக்கு பின்னால் வருகின்ற சில வாக்கியங்களை இவர்கள் வேண்டுமென்றே மறைத்து விடுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறு வேண்டுமென்றே மறைக்காதீர்கள். இது யூதர்களுடைய பண்பு என்றே அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே அவ்வாறு நீங்கள் மறைப்பது இது ஒரு ஆலிமுக்கு அழகல்ல என்பதுதான் நாம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே பாமர முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி தவறான கருத்தை நீங்கள் பரப்பக்கூடாது. அப்போ முஸ்லிம்ல சஹீஹ் முஸ்லிமில் அந்த ஹதீஸ் என்ன வருகிறது, முன்னால் பின்னால் என்ன வருகிறது என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னி ஆஹிருல் அம்பியாயி, நிச்சயமாக நான் நபிமார்களில் கடைசியானவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அத்துடன் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. இந்த ஆலிம்கள் நிறுத்திக் கொள்வது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு அதற்கு அடுத்து இன்னொரு வாக்கியத்தையும் கூறுகிறார்கள். வ இன்ன மஸ்ஜிதி ஹாதா ஆஹிருல் மசாஜித், அதாவது என்னுடைய இந்த பள்ளிவாயில் இருக்கின்றதே, இந்த பள்ளிவாயில் மஸ்ஜிதுகளிலேயே ஆஹிராக கடைசியாக இருக்கிறது. அப்போ சகோதரர்களே, ஆஹிர் கடைசியானது என்ற இந்த சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள், தன்னுடைய பள்ளிவாயிலுக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாம் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், கடைசி என்பது காலத்தினால் கடைசி, இனி அதுக்கப்புறம் எந்த நபியும் தோன்ற முடியாது என்று இந்த ஆலிம்கள் பொருள் கொடுக்கிறார்கள் என்றால், அப்போ அதே பொருளை அந்த ஹதீஸினுடைய பின்னால் வருகின்ற அந்த பகுதிக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டும். கொடுப்பார்களா என்றுதான் நாம் கேட்கிறோம். என்ன அர்த்தமாகும்? நான் நபிமார்களில் கடைசியானவனாக இருக்கிறேன், இந்த பள்ளிவாயில் பள்ளிவாசல்களிலேயே கடைசியானதாக இருக்கிறது என்று அர்த்தம் கொடுக்க வேண்டியது வரும். இந்த அர்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஒருபோதும் கூறியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த அர்த்தம் கொடுப்போம் என்றால் என்ன அர்த்தமாகும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த மஸ்ஜிதே நபவிக்கு அப்புறம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பள்ளிவாசலும் கட்டக்கூடாது. அவ்வாறு கட்டினால் அது இந்த ஆஹிருல் மசாஜித், மஸ்ஜிதுகளில் கடைசியானது என்பதற்கு மாறுபட்டதாக அமையும் என்று நாம் பொருள் கொடுக்க வேண்டியது வரும். இந்த பொருளை எந்த ஒரு ஆலிமாவது கொடுக்க துணிவாரா? ஒரு சாதாரண பாமர முஸ்லிமாவது இந்த பொருளை தருவதற்கு துணிவாரா? நிச்சயமாக இந்த பொருளை தருவதற்கு அவர் உள்ளம் இடம் தராது. ஏனென்றால் அவருக்கே தெரியும், இந்த மஸ்ஜிதே நபவிக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய இந்த பள்ளிவாசலுக்கு அப்புறமும் இன்று வரை, ஏன் கியாம நாள் வரை பள்ளிவாயில்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி கட்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாயில் ஆஹிராக இருக்கிறது, கடைசியானதாக இருக்கிறது என்று சொன்னால் காலத்தால் கடைசியானதாக இருக்கிறது என்ற பொருளில் அல்ல என்பதை மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப என்ன அர்த்தம் இதற்கு கொடுக்கணும்னா, ரெண்டை இணைத்து பார்க்க வேண்டும். அதான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றோம். ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை விளக்குகிறார்கள் என்றால் மிக தெளிவான முறையில் விளக்கிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். மார்க்கத்தை அந்த அளவுக்கு வெள்ளை விளையிற நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய நிலையை பற்றி ஆஹிருல் அம்பியா, நபிமார்களில் கடைசியானவர் என்று சொன்னார்கள் என்றால் அத்துடன் இந்த பள்ளிவாயில்களிலேயே கடைசியானது என்ற அந்த வாக்கியத்தையும் அவர்கள் பயன்படுத்தி அந்த கருத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன அர்த்தமாகும் என்றால், உண்மையிலேயே எவ்வாறு இந்த பள்ளிவாயிலுக்கு அப்புறமும் பள்ளிவாயில்கள் கட்டப்பட்டாலும் இந்த பள்ளிவாயிலுக்கு இணக்கமானதாக, இந்த பள்ளிவாயிலை பின்பற்றியதாக எத்தனை பள்ளிவாயில்கள் இந்த உலகத்தில் கட்டப்பட்டாலும், மறுமை வரை எத்தனை பள்ளிவாயில்கள் கட்டப்பட்டாலும் அது இந்த பள்ளிவாயிலுக்கு மாற்றமானதாக, இந்த பள்ளிவாயிலுக்கு எதிரானதாக, இந்த பள்ளிவாயிலுக்கு போட்டியானதாக இருக்காதோ அதே போன்றுதான் நானும் நபிமார்களில் கடைசியானவனாக இருக்கின்றேன். எனவே என்னை பின்பற்றியவாறு நிச்சயமாக ஒரு நபி தோன்றலாம், ஆனால் எனக்கு போட்டியாக, எனக்கு எதிராக, எனக்கு மாற்றமானதாக எந்த ஒரு நபியும் தோன்ற முடியாது என்ற கருத்தை தான் இதையும் தெளிவுபடுத்துகிறது.
ஆக சகோதரர்களே, ஆகர் என்ற வார்த்தை கடைசி என்ற பொருளை தந்தாலும் கூட காலத்தால் கடைசியானது என்ற அர்த்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தரவில்லை. எனவே சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கின்ற இந்த ஹதீஸுக்கும் மக்கள் பிற்பகுதியை வேண்டுமென்றே மறைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியும் சேர்த்து சொன்னா சாதாரண பாமர முஸ்லிம்கள் கூட புரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காகத்தான் அந்த ஆஹிருல் மசாஜித்ங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஆஹிருல் அம்பியா, தன்னை பற்றி நபிமார்களில் கடைசியானவர் என்றல்லவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் என்று இவர்கள் பறைசாற்றுகிறார்கள். நாம் சொல்கிறோம் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த மஸ்ஜித் நபவிக்கு அப்புறமும் அதை பின்பற்றியவாறு இந்த பள்ளிவாய்கள் இனியும் கட்டப்பட முடியும் என்றால், அவ்வாறு கட்டப்படுவது அதற்கு மாற்றமானதாக இருக்காது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவாறும் இந்த ஷரியத்தை பின்பற்றியவாறும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காகவும் ஒருவர் இந்த உம்மத்திலிருந்தே தோன்றுவார் என்றால், அப்படி தோன்ற விருப்பவர் தான் இமாம் மஹதி என்றும் இந்த உம்மத்தை முஹம்மதியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் இந்த உம்மத்தில் தோன்றுவதில் எந்த விதமான களங்கத்தையும் ஏற்படுத்தாது. அது ஹாத்தமுன் நபியின் என்பதற்கும் ஆஹிருல் அம்பியா என்பதற்கும் எதிரானதாக ஒருபோதும் அமையாது என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடியும்.